பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 3 வேத பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 65:2, லூக்கா 11 அதிலே 9 - 13 வரை உள்ள வசனங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிலே 28. 3 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 65:2, லூக்கா 11 அதிலே 9 - 13 வரை, அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிலே 28 வாசிக்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்புறம், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அதிகாரம் 28வது வசனத்தின் முற்பகுதி, முதல் பகுதி. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அல்லேலூயா. 3 வேத பகுதிகளை வாசித்திருக்கிறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு, குமாரத்துவமும் ஜெபத்தின் ரகசியங்களும். குமாரத்துவமும் ஜெபத்தின் ரகசியங்களும். அல்லேலூயா. இது ஒரு நமக்கு அவசியமான ஒரு உபதேசமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் தேவன் உங்களுடைய காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நவம்பர் மாதம், இந்த மாதம் 18ஆம் தேதி, இந்த மாதம் 18ஆம் தேதி என்ன அப்படின்னா, நோவா தன் பேழையிலிருந்து வெளியில புறப்பட்டு வந்த நாள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு நியாய தீர்ப்பின் வெள்ளம், ஒரு நியாய தீர்ப்பின் வெள்ளம், அநேகரை ஆக்கினைக்கு உட்படுத்தின வெள்ளம். ஆனால் ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்துகிறது. ஒரு குடும்பத்தை அதே வெள்ளம் என்ன செய்கிறது? எல்லாருக்கும் மேலே, சிகரங்களுக்கும் மேலே உயர்த்தி நிலைநிறுத்துகிறது. அது மாத்திரமல்ல, காற்றை கொண்டு அதை ஒதுக்கி அரராத் மலையிலே அது தங்க வைக்கப்படுகிறது. ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது, பிரயோஜனம் இல்லை. அதைத் தொடர்ந்து ஒரு புறாவை விட்டான், அது உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் தெரியாமல் திரும்ப அவனிடத்திற்கு வந்தது. அவன் தன் கையை வெளியே நீட்டி அதை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். திரும்பமாக அந்த புறாவை அனுப்பினான். அது போய் திருப்பி வரும்போது ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது, ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. பின்னும் 7 நாள் பொறுத்து அந்த புறாவை வெளியே விட்டான். அந்த புறா என்ன செய்யல? திரும்ப வரவே இல்லை. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது பாருங்க, நோவாவுடைய குடும்பம் 8 பேர் ரொம்ப வசதியாக இருந்தாங்களா அப்படின்னா எனக்கு தெரில. ஏன்னா எல்லா மிருகமும் எங்கே இருந்துச்சு? உள்ளதாக இருந்துச்சு. பொதுவாக மிருகங்களை எல்லாம் கூண்டிலே வைத்து நம்ம போய் பார்க்கறது உண்டு. ஆனால் அங்கே மனிதர்கள் அது என்ன பண்ணிருந்துச்சு? நோவா ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிடுச்சு. அல்லேலூயா. அப்போ எவ்வளவுதான் இருந்தாலும் அவனுடைய ஜெபம் என்னவாக இருந்திருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய காத்திருக்குதல் எப்பொழுது முடிவடையும்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். when I will be able to step out of this ark. என வேதம் சொல்கிறது, கர்த்தர் கதவை அடைத்தார். அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் அடைக்கப்பட்ட சில கதவுகள் இருக்கிறது. அதை அவர் தம்முடைய வேலையின் போது
திறப்பார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு நேரம் கதவை திறந்தா வெளியே இருக்கவன் உள்ளே வந்தாலும் பிரச்சனை, உள்ளே இருக்கிறவன் வெளியே போனாலும் பிரச்சனை. அல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த நோவா பேழைன்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சபையை குறித்த பெரிய காரியங்கள் அதில் நிறைய இருக்குது. அது நம்முடைய நோக்கம் அல்ல, அப்படிதானே இல்லையா? நம்முடைய பிரசங்கம் என்ன அப்படின்னா, ஜெபத்தின் ஆழங்களுக்குள் தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாம்சமா இருக்கிற யார் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார், அப்படிதானே? ஆனா ஒரு சில ஜெபங்கள் அவர் அந்த ஜெபங்களை கேட்டே ஆக வேண்டும் என்ற நிலைமையில் அவர் இருக்கிறார், அப்படிதானே? தாவீது கூட ஜெபம் சொல்ல, ஆண்டவரே என் ஜெபத்தை தள்ளாமலும் அப்படிங்கிற. அப்ப சில ஜெபத்தை என்ன பண்ணிடுவார், அவர் தள்ளிடுவார். இது கேட்கவே தெரியல இல்லையா? 3 வருஷம் அவரோட கூட நடந்தவர்களை பார்த்து சொல்ற, நீங்க இன்னும் என் நாமத்தினால எதையுமே கேட்கல, சொல்லிக்கிறமா நீங்க எதையுமே என்ன செய்யல, கேட்கலப்பா. உன்னை வடையை வாங்கி கொடுங்க ஆண்டவரே, பஜ்ஜியை வாங்கி கொடுங்க ஆண்டவரேன்னு போட்டிருக்கீங்க, நீங்க என்ன செய்யல, கேட்க வேண்டிய விதமா கேட்கல. அல்லேலூயா. ஆனால் குமாரனுடைய ஜெபம், குமாரனாகிய கிறிஸ்துவின் ஜெபம் மறுக்காமல் அருளப்படுகிறது, நொடிப்பொழுதில் அதற்கு பதில் உண்டாகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்படி நான் கல்லறைக்கு முன்னாடி நின்று ஜெபம் பண்றாரு, கல்லறைக்கு முன்னாடி நின்று, லாசருவின் கல்லறைக்கு முன்னாடி நின்று சொல்றாரு, ஆண்டவர் எப்பயுமே நீங்க எனக்கு செவி கொடுப்பீங்க, நான் எனக்காக ஒன்றும் கேட்கல, இந்த இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, அதுக்காக என்ன பண்றேன், கேட்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு நம்மளுடைய வண்டிகள்லாம் ஓடுதுன்னா அது காரணம் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நமக்காக அவர் ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்ணார் நமக்காக. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்காகவும் நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னதுனால அப்படி ஜெபத்தில் நம்மளே என்ன பண்ணிட்டார், கவர் பண்ணிட்டார். ஸோ குமாரத்துவமும் ஜெபத்தின் ரகசியங்களும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய சப்ஜெக்ட். எல்லாத்தையுமே இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியுமான்னு தெரில. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு கரையேறி பார்ப்போம். அல்லேலூயா. ஆமீன். பாதி மிச்சம் இருந்தால் சாயங்காலம் இன்னைக்கு பொறியாளர் நகரில் பேசுகிறேன், அங்கே என்ன செய்யலாம் சொல்லலாம். அல்லேலூயா. சரி, 3 வேத பகுதியில் வாசிக்கிறோம். எடுத்தோடனே என்ன சொல்லப்பட்டுக்குன்னா, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்கின்ற ஒரு காரியம், ஜெபம் என்கின்ற ஒரு காரியம் காலம் என்கின்ற ஒன்றுக்காக அருளப்பட்ட ஒன்று. ஸோ ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு, அல்லது இன்னும் சொல்லப்போனால் பாவம் பிரவேசித்த பிறகு, ஜெபம் என்கின்ற ஒன்று, அதை தேவன் நிறுவி இருக்கிறார். ஜெபம் என்பது நித்தியமானது அல்ல, ஆராதனை என்பது நித்தியமானது, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், உட்காந்து அங்கே தான் என்ன பண்ணுவோம், போய் ஆராதிப்போம். ஆனால் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்தில் தேவனோடு பேசுவதற்கு இந்த ஜெபம் இன்றியமையாததாக இருக்கிறது, அத்தியாவசியமானதாக இருக்கிறது. லூக்கா 11 அதிகாரம் அதில் முதல் வசனத்துக்கு போகலாம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஆமென். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, அவருடைய சீஷர்களில் ஒருவன், இந்த 12 சீஷர்களும் யூதர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவர்கள் எல்லாரும் பிறந்த நாள் முதற்கொண்டு ஜெபிக்க பழகினவர்கள். ஒவ்வொரு யூதனும் 12 வயது ஆவதற்குள்ளாக வேதத்தில் இருக்கிற பற்பல ஜெபங்களை அவர்கள் கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும். சில ஜெபங்களை அவர்கள் மனப்பாடமாக சொல்ல வேண்டும். எனவே ஜெபம் என்கின்ற அந்த ஒரு காரியம் அவர்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒண்ணுதான், தெரியும் அவங்களுக்கு. ஆனா
இயேசுவினிடத்தில் கேட்பதின் நோக்கம் என்னவென்றால் இயேசுவின் ஜெபம் வித்தியாசமாயிருந்தது. அல்லேலூயா. அவருடைய போதனை வித்தியாசமாயிருந்தது. அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார். வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராக போதித்தார். அவருடைய வார்த்தைகளால் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை கொடுத்தார், அவைகளும் கீழ்ப்படிந்தது. பிரைஸ் தி லார்ட். எனவே அவருடைய ஜெபம் எப்படி இருக்குதுன்னா வித்தியாசமா இருக்கு. அதை பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டவர்களாக அந்த சீஷரில் ஒருவன் கேட்டான், நீர் எனக்கு ஜெபிக்க நீங்க கற்றுக் கொடுங்க. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அல்லேலூயா, ஆமென். நான் ஏற்கனவே இதை பற்றி பேசும்போது ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். என்ன கேள்வி தெரியுமா? நமக்கு ஜெபிக்க தெரியுமா தெரியாதான்னு கேட்டிருக்கேன். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு ஜெபிக்க தெரியுமா தெரியாதா? தெரியும்னு அவங்க மட்டும் கை உயர்த்துங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. பாதி பேர் 50% என்ன பண்ணிக்கிங்க, கையை உயர்த்திங்க. ஜெபிக்க தெரியும்ப்பா சார். என்னப்பா சார், சின்ன வயசுலேருந்தே இயேசு கண்ணீர் விட்டார், அதுலேருந்தே ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு ஜெபிக்க தெரியும். சத்தியத்தின்படி நமக்கு ஜெபிக்க தெரியுமா தெரியாதா என்று வேத வசனத்தின் மூலமாகவே பார்க்கலாம். ரோமர் 8:26. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். ஐயோ, அப்ப தெரியும். 50 பேர் கை தூக்குனீங்களே, இங்க என்ன போட்டிருக்கு? ஜெபம் பண்ண தெரியாதுன்னு போட்டிருக்கு. தெரியும் அப்படின்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யறது இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கறதே இல்லை. ஆனால் சீஷர்கள் ஒப்புக்கொண்டார்கள், நாங்கள் ஜெபத்தில் PhD எடுத்திருக்கிறோம், இருந்தா கூட எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி சொல்லலாம், நீங்க ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ண எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உடனே அவர் ஜெபம் பண்றதுக்கு எல்லாம் செய்றாரு, கற்றுக் கொடுத்து. 2வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்ப சில சபைகள்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான் ஜெபம் போல இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றோம், இதுவே ஜெபமாவே என்ன பண்றது, இதுவே சொல்லிட்டு எந்த சிலன்னு சொல்லுங்கள், பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே அப்படின்னு என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஒரு ராகம் போட்டு எல்லாம் சொல்லி க்ளீனாக என்ன பண்ணுறோம், அழகாக முடிக்கிறோம். ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. மத்தேயில சொல்லும்போது அப்படி தானே, இட் இஸ் ஒன்லி எ பேட்டர்ன். இப்படியே அப்படி தானே, இப்படியே சார் உங்கள் ரெக்கார்ட் நோட்டை கொடுங்க, நான் காப்பி அடிச்சு தரேன் அப்படின்னு காப்பி அடிக்கும் போது அதில் என்ன செய்யணும், பேரையாவது டேனியல் மோசன் மாற்ற தெரியணும். பேரையும் கொண்டு போய் லட்சுமிகாந்தனே என்ன பண்ணிடக்கூடாது, எழுதிடக்கூடாது. வாத்தியார் பார்ப்பார், என்னது அவனோடது இல்லை உன்னோடது எங்கன்னு கேட்பார். அல்லேலூயா. சில ஆள் அந்த காலத்துக்கு கதை சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம், அடித்தான் காப்பின்ட்டு. இந்த பக்கத்தில் ஒரு கிடச்சிருக்கே, அடிச்சிருக்கானே, நம்மளும் என்ன பண்ணுறோம், அடித்து போடணும். அப்படி இல்லை, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. ஸோ இட்ஸ் ஒன்லி எ பேட்டர்ன். அதில் மேஜர் காம்பனன்ட்ஸ், முக்கியமான காரியங்கள், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் அதில் இருக்கு. அது நிறையா சொல்ல வேண்டியது நிறையா இருக்கு. ஆனால் பாருங்களேன், எது எடுத்தோன்னே எங்க அட்ரஸ் பண்ணாருன்னா, பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த ஜெபத்துடைய முழுசா எடுத்து பார்த்தீங்கன்னா, இதிலே 2 பேர் ரொம்ப முக்கியமான இருக்கிறாங்க. 2 நபர்கள், முக்கியமான நபர்கள். ஏன்னா ஆண்டவர் அதை இந்த ஊமையை அல்லது இந்த ஜெபத்தை திருஷ்டாந்தப்படுத்தும்படி அந்த 2 பேரை கொண்டு வந்து சொல்றாரு. அதில் ஒன்று சிநேகிதன், அப்படிதானே. ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனிடத்தில் பாதிராத்திரியில் போய், அப்போ சிநேகிதன் அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான டைட்டில். அதுக்கு அடுத்த டைட்டில் என்னது, சிநேகிதன்ட்ட மட்டும் தான் கேட்டிருக்காங்களா, சிநேகிதன்ட்ட மட்டும் தான் போய் கேட்டாங்களா, அடுத்து யார்கிட்ட போய் கேட்டாங்க, அடுத்து என்னலாம் நாங்கள் வாச்சதே கிடையாது பாஸ்டர். நாங்கள் நீதிமொழி கோஷ்டி, நாங்கள் நீதிமொழி கிறிஸ்தவர்கள். ஒரு நாளைக்கு ஒவ்வொன்று கேலண்டர் படி போட்டு கொடுத்துக்கார் ஆண்டவர்.
என்ன ஜனவரி பிப்ரவரி தான் போடாம விட்டார், அதனால் அதை மட்டும் வாசிட்டு ஓடி போயிடுவான். ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்தில் பாதிராத்திரியில் போய், அடுத்தபடியாக ஒரு குமாரன் தகப்பனிடத்தில், அப்படிதானே? அப்போ ஜெபத்தின் ரகசியங்கள், இதன் ஆழங்களை அறிந்து கொள்ள நீங்கள் ஒரு சிநேகிதனை அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு தகப்பனையும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்? அதனாலதான் இந்த ஜெபம் தொடங்கும் போது எப்படி தொடங்குதுன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம யாருமே நீதிமான்களா இல்லை. நீதிமான்களா? நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், அப்படித்தானே? நம்ம நீதிமான்கள் ரெக்கார்டு படி நம்ம என்ன இல்லை, நம்ம ரெக்கார்டு படி நீதிமான் இல்லை, அவர் ரெக்கார்டு படி தான் நம்ம என்னது. அதனால தான் நம்ம ஜெபங்களை நம்ம நாமத்தில் என்ன செய்யறது இல்லை. எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரே இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு டானியல் மோசஸின் நாமத்திலே கிடைக்கும்னா கொடுப்பாரா? விரட்டி விட்டுருவார் இல்லையா? ஏன்னா நம்ம யாருமே என்ன இல்லை, நம்ம நீதிமான்களை இருக்கிறோம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் யாருமே நம்ம நாமத்தை சொல்லி கேட்கறதுக்கு தகுதி இல்லை. நம்ம எல்லாரும் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலே இருந்தாலும் ஜெபித்தால் யார் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும்? இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ அது ஒன்று எப்போ இந்த எண்ணம் எப்போவுமே வரணும். சில நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம யோசிக்கிறோம்ல, நம்ம தான் அதி மேதாவிகள், நம்ம வானத்திலிருந்து குதித்தவர்கள், மிகாவேலுக்கு முந்தினவர்கள். அப்படி நினைக்கும் பொழுது நம்ம நினைக்கணும், எப்பா இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படி தான் ஜெபம் பண்ணுறேன், உங்கள் பேரை வச்சு தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா the Father recognizes only one name. That is the name of Jesus. பிரைஸ் தி லார்ட். இயேசு என்னும் ஒரு நபரை மட்டும்தான் பிதா என்ன செய்வார்? அங்கீகரிப்பார். அதனால தான் இந்த ரட்சிப்பின் திட்டத்தின்படி நம்ம எல்லாரையும் கொண்டு போய் கிறிஸ்துவுக்குள்ள வைக்க வேண்டியதா இருக்கு. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஐ மீன், ஒரு பப்ஸ் செய்யும் பொழுது அதுக்கு உள்ள எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? ஸ்டஃப் பண்ணுறோம்ல, அப்படிதானே? வெள்ளைக்காரன் கேட்டான், நான் பார்த்துட்டு போண்டாவை பார்த்துட்டு கேட்டானா, எப்படா அந்த முட்டையை உள்ளே வச்சிங்கன்னு. ஆப்ரேஷனே பண்ணாமல் வச்சுருக்கீங்களே. அல்லேலூயா. அதை மாதிரி தேவ ஞானத்தின்படி நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணிட்டார்? கிறிஸ்துவுக்குள்ள வச்சார். ஏன்னா கிறிஸ்து தான் அங்கீகரிக்கப்பட்டவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா பாருங்களேன், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாமம், ராஜ்யம், சித்தம், அப்படிதானே? ஜெபம் எடுத்தீங்கன்னா அதில் முதற் பகுதி எப்படி இருக்குது? நாமம், ராஜ்யம், சித்தம். நாமம் என்பது என்ன அப்படின்னா, அதுதான் அத்தாரிட்டி, அப்படிதானே? அந்த நாமம் தான் இந்த ஜெபத்திற்கு, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லா ஜெபம், எவ்ரி ப்ரேயர் இஸ் அட்ரஸ் டு திஸ் நேம், அப்படிதானே? ஐ மீன், பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு என்ன சொன்னால், நீங்கள் கேட்க போகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது அந்த நாமத்துக்கு கீழ்ப்பட்டதாக தான் என்ன செய்யுது இருக்கிறது. சப்ஜெக்ட் டு திஸ் நேம், எவ்ரிதிங், எதுவாக இருந்தாலும் எல்லாம் அந்த நாமத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த நாமத்தில் கேட்டால் கிடைக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, ராஜ்யம் அப்படின்னும் பொழுது, whenever you pray you must know that the kingdom begins to work for you. Praise the Lord. நீங்கள் ஒரு சாதாரண தள்ளாடுகிற ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் முழங்கால் படி போட்டு அல்லது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து உங்கள் இருதயத்தை ஊற்றி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதே, அந்த நாமத்திற்கு நேராக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதே, அந்த ஜெபத்திற்கு உடனடியாக ஒரு ராஜ்யமே செயலாற்ற தொடங்குகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நீங்கள் எந்த ஜெபம் ஜெபித்தாலும் சரி, அந்த ஜெபத்தை கேட்கிறவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? வேலை செய்ய ஒரு ராஜ்யம் செயல்படுது. God will use his kingdom to orchestrate everything to answer your prayer. உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு எல்லாமே என்ன செய்வார்? அவரே செய்வார். ஏற்கனவே ஒரு முறை பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆபிரகாமுடைய ஜெபத்தை பற்றி நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஏப்ரஹாம்ஸ் பிரேயர், ஆபிரகாமின் ஜெபம் எலியேசருடைய ஜெபத்தோட கனெக்டடா இருக்கு. ஆபிரகாமுடைய ஜெபத்தை அடிப்படையாக கொண்டு எலியேசர் ஜெபிக்கிறான், அப்படிதானே? ஆபிரகாம் என்ன ஜெபம் பண்ணாருன்னா, நான் வழிபடுகிற தேவன்
தம்முடைய தூதனை உனக்கு முன்னே அனுப்பி இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். அதுதான் ஆபிரகாமுடைய ஜெபம். அதை பேஸ் பண்ணி எலியேசர் ஒரு ஜெபம் பண்றார். ஊருக்குள்ள இன்னும் போல, ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே துறவு கிட்ட கிணத்துக்கிட்டே நின்றுட்டு என்ன பண்றாருன்னா ஒரு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு சித்தமான அந்த பொண்ணை நீ யாரை தெரிந்து கொண்டிருக்கிறீரோ, ஏன்னா நான் ஊருக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கு பல தடுமாற்றங்கள் வந்துடும். ஒரு பிள்ளை வெள்ளையாக இருக்கும், முடி கம்மியாக இருக்கும். இன்னொரு பிள்ளை கருப்பாக இருக்கும், முடி ரொம்ப நீளமாக இருக்கும். ஒரு பிள்ளை முகம் எப்படி இருக்கும், வட்டமாக இருக்கும். ஒரு முகம் நீளமாக இருக்கும். என்னன்னா செய்யணும் ஆண்டவரே? அதனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஜெபம் பண்ண சொல்றார். அப்போ நீ ஜெபம் பண்ணினா பதில் உன்னையே தேடி வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ பாருங்க, ஒரு ராஜ்யமே செயல்படுது. எப்படி செயல்படுச்சுன்னா, ஒரு தூதன் போய் என்ன பண்ணிட்டான்னா தண்ணியை பூரா காலி பண்ணி விட்டான். தண்ணி இருந்துட்டு தான் அந்த அம்மா வந்திருக்காது. தண்ணியை பூரா காலியான உடனே அந்த அம்மா கேட்குது, என்ன குடம் திடீர்னு தண்ணியை காணாமே அப்படின்னு கேட்குது. பக்கத்து வீட்டில் போய் கேட்குது, கலா டீச்சர் வரீங்களா, தண்ணி எடுக்கலான்னு. அது சொல்ல, முந்தானே தானே போனோம், நான் அப்போ வருவேன். ஏன்னா அப்படி வரக்கூடாதுல்ல, இல்லையா? ஜெபம் பண்ணி முடிக்கும்போது வரும்போதே 4 பேர் வந்தால் யாரை கல்யாணம் பண்ணுறது? ஆண்டவரே நல்லதாக போச்சு, ஒரு ஆளுக்கு 4 பேர் அனுப்பிட்டீர், 4 பேரையும் குமாரனை கொண்டு போக முடியாதுல்ல. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அம்மாவுக்கு மட்டும் குடத்தை காலி பண்ணி விடுறாரு. மற்ற குடம்லாம் நிறைவாக தான் இருக்குது. இந்த காலையில் கூட சில குடம் தான் இன்னைக்கு எப்படி வந்திருக்கு, குறையோட தத்தளிப்போட வந்திருக்கு. ஏன் தெரியுமா? உன்னை குறித்து கர்த்தர் ஒரு லைஃப் டைம் பிளெஸிங் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் குடத்தை தான் நிரப்பி கொண்டு போவார்கள், ஆனால் உனக்கு ஒரு பெரிய இடமாற்றம், ஒரு வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறபடினால் உன் வாழ்க்கையிலே சில குறைச்சலை அனுமதித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ 3 காரியம் இங்கே முதல்ல சொல்கிறோம். என்ன அப்படின்னா, அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம், சித்தம். பிகாஸ் எவ்ரி ஆன்சர் இஸ் டைரக்டட் அக்கார்டிங் டு ஹிஸ் வில். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நம்ம கேட்குற காரியம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த காரியம் அவருடைய சித்தமாக, அது சித்தத்தின்படி கேட்டால். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். அந்த வசனம் திரும்ப வாசிங்க, 2வது வசனத்தை. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஸோ சீக்கிரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஜெப மாநாடு நடத்துவோம். நாம் ஒரு மாதம் முடியிருக்குள்ள என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரேயர் கான்ஃபரன்ஸ். அதில் ரொம்ப முக்கியமாக இங்கே என்ன போட்டிருக்கு, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, செய்யப்பட்டது போல இல்லை, செய்யப்படுகிறது போல. என்ன பாஸ்டர் இது, பூமியில் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதே தடுமாற்றமாக இருக்குது, எப்படின்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ பரலோகத்தில் எப்படி செய்யப்படுகிறது, அதை குறித்து நாம் அன்றைக்கு என்ன செய்வோம், தியானிப்போம். அல்லேலூயா, ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் என்ன செய்யப்பட வேண்டுமாம், நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமாம். To know the will of God, because once you are clear in that, your prayers are instantly answered. தேவ சித்தத்தின் ரகசியம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் நீங்கள் அந்த சித்தத்தின்படி கேட்பீர்கள். நீங்கள் கேட்க தொடங்கும் போதே பதில் வெளிப்படும். அல்லேலூயா, ஆமென். எலியேசர் ஜெபம் பண்ணி முடிச்சானா பதில் வந்துருச்சான். தானியேல் ஜெபிக்க தொடங்கினானா பதில் வந்துருச்சான். அல்லேலூயா, ஆமென். ஆதி திருச்சபை ஜெபித்து கொண்டிருந்தார்கள், அப்பொழுது பதில் வந்து என்ன பண்ணுச்சு, கதவை தட்டுச்சு. நேர்த்தெருவிலே சவுல் பவுலாக மாறுகிறானே, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுதே அனனியா வந்து அவன் மேல் கைகளை வைத்தான். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? These prayers were connected to the perfect will of God. தேவனுடைய சித்தத்தின்படி சரியாக இணைக்கப்பட்ட ஜெபங்கள் இருக்கிறதே, அந்த ஜெபங்கள் ஜெபிக்க தொடங்கும் முன்னே, ஜெபிக்கும் போதே, ஜெபித்து முடிப்பதற்கு முன்பதாகவே பதில் கடந்து வருகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்ம ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, நான் சொன்னேன் வந்து இதில் இதையுமே வாசிங்க, 3 நாள் வாசிங்க பார்க்கலாம். 3 நாள். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும்,
எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இப்படி கை வைங்க. 3 பீஸ் அதில் இருக்கு. ப்ரேயரில் என்ன இருக்குது? 3 பீஸ். என்ன பி அப்படின்னா ப்ரொவிஷன், பாடன், ப்ரொடெக்ஷன். அப்படிதானே? ப்ரொவிஷன், தேவையெல்லாம் சந்திக்கப்படுறது. அடுத்தது பாடன். அடுத்தது என்னது? ப்ரொடெக்ஷன். பாடன்னா என்னது? மன்னிப்பு. அப்புறம் என்னது? ப்ரொடெக்ஷன். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? பகல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா 5ஆம் வசனம் எப்படி சொல்லுது? 5ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்பா நீங்க செய்யற அந்த ஜெபத்தை தாண்டி ஜெபத்துல வேற நிறைய விஷயங்களும் இருக்கிறது. அதனாலதான் நம்ம சொன்னோம் குமாரத்துவம் ஜெபத்தின் ரகசியங்களும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பின்னும் அவர் அவர்களை நோக்கி. இங்கதான் யாரை கொண்டு வர்றோம்னா, ஒரு சிநேகிதனையும் கொண்டு வருகிறோம், ஒரு தகப்பனையும் கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆமென். நான் சொன்னேன் ஜெபம் என்றால் அந்த ஜெபத்திற்காக ஒரு ராஜ்யமே செயல்படுகிறது. prayer is a kingdom thing. ஜெபம் ஒரு ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டது. மனம் திரும்புகிறவர்கள் நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். அப்படிதானே? அப்படிதானே? பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். பெந்தெக்கோஸ்தே நாளிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இது தேவனுடைய குடும்பமாய் இருக்கிறது. அதே நேரத்திலே அவருடைய ராஜ்யமாய் இருக்கிறது. பூமியிலே அவருடைய ராஜ்யமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன்னே இங்கே நிற்கிறவர்களில் சிலர் என்ன செய்யறதில்லை, மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றார். இந்த தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட என்றைக்கு வந்ததுன்னு சொன்னா பெந்தெக்கோஸ்தே நாளிலே வந்தது. ஆமென். அப்ப பரலோக ராஜ்யம் அது நாம் ஒரு நாள் போகிற ஒரு இடம். அது ரொம்ப தெளிவா இருக்கு வசனம். ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த பூமியிலே எப்படி எகிப்திலே கோஷேன் இருந்ததோ அதுபோல இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யமாக நாம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஜெபம் என்பது ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒன்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸோ நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இதுல ராஜ்யமே உங்களுக்காக செயல்படுகிறது. ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரஜைகளா இருக்கிறோமா? பிரஜைகளா இருக்கிறோமா? are we citizens? அவருடைய கிங்டம்ல நம்ம என்னவா இருக்கிறோம்? பிரஜைகளாக இருக்கிறோமா? பிரஜைகளாக இருக்கிறோமா அல்லது பிள்ளைகளாக இருக்கிறோமா? அங்கதான் வித்தியாசமே இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரஜைகள் அப்ப என்ன அர்த்தம்னா, அதனாலதான் போட்டுக்கு மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமானவங்க என்னத்தை கேட்கலாம்? அதுதான் முதல்ல சொல்லி லிஸ்ட் போட்டு முடிச்சிட்டார். என்ன லிஸ்ட்? ப்ரொவிஷன், பாடன், ப்ரொடெக்ஷன். இந்த 3 என்ன பண்ணிக்கலாம்? கேட்டுக்கலாம். கேட்டா கிடைக்குது. அப்படிதானே? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டா என்ன செய்யும்? இதெல்லாம் கிடைக்கும். சொல்லிட்டு அவர் அடுத்து சொன்னாரு, பின்னும் அவர் அவர்களை நோக்கி. அங்கதான் என்ன கொண்டு வர்றாருன்னா, ஒரு சிநேகிதன். ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் போய் பாதி ராத்திரியிலே, ஒரு சிநேகிதன், உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? அடுத்து அப்படியே 10வது வசனம் நினைக்கிறேன். 10க்கு வாங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். 11 உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால். தகப்பன். இங்கதான் அடுத்து என்ன சொல்றாரு? தகப்பன், சிநேகிதன், அதுக்கப்புறம் தகப்பன் இல்லைன்னா பிதா. அப்போ சிநேகிதனிடத்துல யாரு போய் கேட்க முடியும்? சிநேகிதனிடத்துல போய் கேட்கணும்னா யார் போய் கேட்க முடியும்? சிநேகிதனா இருந்தா தான் கிடைக்கும். அல்லேலூயா. அங்கதான் வித்தியாசமா வர்றீங்க, கொஞ்சம் உள்ள வர்றீங்க. அப்படிதானே? முதல்ல நீங்க சாதாரண ஆளா இருக்கீங்க. நீங்க பிரஜையா இருக்கிறதுனாலயே நீங்க முதல் சொன்னதெல்லாம் கேட்டா என்ன செய்யும்? கிடைக்கும். இது கேட்கலாம், அது கேட்கலாம், அது கேட்கலாம், அது கேட்கலாம், அதெல்லாம் கேட்கணும். அடுத்த லெவல் எங்க வரும் அப்படின்னா, சிநேகிதனை அறிந்து கொள்வது. அல்லேலூயா.
யோவான் 15:15 இயேசு சொன்னார், இனிமே நான் உங்களை சீஷர்கள் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன்? உங்களை சிநேகிதர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க ராஜ்யத்தில் இருந்தாலே போதும். நீங்க ஜெபம் பண்ணா அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அது நடந்துகிட்டு இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் அதுக்கு அடுத்த நிலைமைக்கு எப்படி போறோம்னா, சிநேகிதனிடத்தில் போறோம். சிநேகிதனிடத்தில் போறதுக்கு டைம் எல்லாம் கிடையவே கிடையாது. அதனால தான் போட்டிருக்கு பாதி ராத்திரியிலே போய். பாதி ராத்திரியிலையும் போகலாம், மீதி ராத்திரியிலையும் போகலாம், எப்போனாலும் என்ன செய்யலாம், போகலாம். போனா என்னது, உனக்கு சிநேகிதன் என்கிற நிலையிலே சில பரிமாற்றங்கள் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்தபடியா இங்கே சொல்லப்படுகிற தகப்பன் அல்லது பிதாவின் இடத்துல எப்படி போகணும்? நம்ம பிள்ளைகளாக அல்லது குமாரர்களாக. அது யார் அது அப்படின்னா, ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு. லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. குமாரத்துவத்தின் ரகசியம் பார்த்தீங்களா? எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கேட்கிறவர்கள் என்கின்ற நிலைமையை தாண்டி கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், அப்படித்தானே? அதை தாண்டி அடுத்த நிலைமை என்ன இருக்குன்னா, தேடுகிறவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நான் கேட்டு பெற்றுக்கொள்கிற அந்த கூட்டத்திலே நின்று விட விரும்பவில்லை, நான் தேடுகிறவனாய். தாவீது சொல்கிறான், உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. அப்படிதானே? I am a seeker of your presence. I want your face. I don't want anything from your hands. I want to seek your face. நான் உங்க முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன், நான் தேடுகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மூணாவது என்ன போட்டிருக்குன்னா, அதாவது கேட்கிறவன் அவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. இங்கே தான் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு உறவாடுதல் என்ன செய்ய தெரியுமா, துவங்குகிறது. அப்படிதானே? ஒரு தேடல், அதுக்கப்புறம் தட்டும் போதுதான் என்ன செய்யப்படுதான், திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆமென், ஹல்லேலூயா. It talks about a deep intimate relationship. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் என்ன பண்ணிக்கிறான், பெற்றுக்கொள்கிறான். தேடுகிறவன் என்ன செய்யறான்னா, கண்டடைகிறான். அவன் தேவ பிரசன்னத்தை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். ஆனால் தட்டுகிறவன் இருக்கிறானே, அவன் உட்பிரவேசிக்கிறான், தேவனோடு உறவாடுகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ஜெபத்தின் ரகசியங்களை நாம் ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு இந்த சிநேகிதனை குறித்த காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, பாருங்க, நான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த லெவல் 1 இருக்கு பார்த்தீங்களா, இந்த முதல் நிலைமை, அதில் நிறைய பேர் ஈஸியாக இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதெல்லாம் அவ்வளோதான் ப்ரேயரு, நம்ம கேட்டோம் கிடைச்சிருச்சு, கேட்டோம் கொடுத்தாரு, அவ்வளோதான். பட் அதை தாண்டின நிலைகளுக்கு நேராக இன்று ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. சரி, ரொம்ப முக்கியமாக வாசிங்க 11ஆம் அதிகாரம், அதிலே 11 மற்றும் 12. சீக்கிரமாக வாசிங்க. உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? ரைட். நம்ம சொன்னோம் குமாரத்துவமும் ஜெபத்தின் ரகசியங்களும். அப்போ நம்ம கேட்கிறோமே,
நம்ம கேட்கிறது யாரிடத்தில் கேட்கிறோம்? யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்றும். அப்படிதானே? உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் உள்ள தண்ணீரை என்ன பண்ணிப்பார்? கொடுத்திருப்பார். அப்படிதானே? அப்போ God has everything. You know, he is a source of everything. But அவரிடத்தில் இருக்கிறவைகளை குறித்த வெளிப்பாடு இருக்க வேண்டும். அவர் யார் என்கின்ற வெளிப்பாடு இருக்க வேண்டும். அப்ப ஜெபத்தின் ஆழம் எங்க வருது அப்படின்னா, இந்த சிநேகிதன் யார், இந்த தகப்பன் யார் என்கின்ற வெளிப்பாடு கிடைக்க 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 நம்முடைய ஜெபம் ஆழமானதாய் அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது, வல்லமை உள்ளதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ அதனாலதான், ஏன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வேதம் படியாய் சொல்லுகிறது, குமாரனை குறித்து சொல்லும்படி சொல்லி, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இருக்கா? 16ஆம் வசனமா? தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. 18, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, praise the Lord. To know the Father, to have a revelation about the Father. பிதாவை குறித்த வெளிப்பாடுகள் தேவை. அந்த பிதாவை குறித்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சிநேகிதன் தேவை. பிதாவை அறிந்த சிநேகிதன் தேவை. அவர் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால வேதம் சொல்லுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ குமாரத்துவம் இல்லாமல் இந்த பிதாவோட நம்ம ஐக்கியப்படவே முடியாது. அந்த குமாரத்துவம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இந்த சிநேகிதனை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்னும் சிநேகிதர். அல்லேலூயா, அவர் நமக்கு எஜமானா இருக்கிறார், நம்ம சீஷர்களா இருக்கிறோம். அடுத்த லெவலுக்கு வரும்போது அவருடைய சிநேகிதர்களாய் மாறுகிறோம். எப்போ மாறுகிறோம்னா, ரகசியங்கள் பரிமாறப்படுகிறது. அல்லேலூயா, அந்த ரகசியங்கள் பரிமாறப்படும் போது நாம் என்னவா மாறுறோம் தெரியுமா? அவருடைய சிநேகிதராய். பிரைஸ் தி லார்ட். சரி, இங்க 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குமாரன் மகன் தகப்பனிடத்தில் என்ன கேட்பானா? அப்பம் கேட்பான். இதெல்லாம் சொல்லி கடைசியில் என்ன சொல்றாருன்னா, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனாலதான் Holy Spirit is very much connected to prayer. ஜெபத்தோடு ஆவியானவர் இணைந்திருக்கிறார். காரணம், அவர் தான் உண்மையிலே நம்மை ஜெபிக்க வைப்பவர். அப்படிதானே? அதான் நம்ம ஒரு வசனத்தை வாசம், நமக்கு வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று தெரியாதிருக்கிறபடினால். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் படிப்படியா 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 நம்மை இந்த குமாரத்துவத்திற்குள்ளும் ஜெபத்தின் ரகசியங்களுக்குள்ளும் நம்மை நடத்தும் போது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா, வல்லமை உள்ளதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சாமுவேலை பற்றி ஒரு சாட்சி இருந்துச்சு. இந்த பட்டணத்தில் ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. சரி, அப்பம் அப்பம் அப்பம்னா நம்ம ஊரில் இருக்க இட்லி மாதிரி வச்சுக்கோங்களேன், இட்லி தோசை மாதிரி. நீங்கள் என்னைக்கெல்லாம் சாப்பிட்றீங்க? வாரத்துக்கு ஒரு நாள் பாஸ்டர், அப்படியா? அதாவது அப்பத்தை கேட்டால் நீ ஏன் சொல்லி கொடுத்தாருன்னா, அது தினம் தோறும் உள்ள ஆகாரம். இஸ்ரவேலரை பொறுத்த வரைக்கும் அது என்னது? தினம் தோறும் உள்ள ஆகாரம். அப்போ குமாரத்துவத்திலே ஒரு நிலை இருக்கிறது. ஆவியானவரிடத்திலே நாம் கேட்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? என்ன தினம் தோறும் பலப்படுத்தும். அதனாலதான் வேதம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து. அப்ப அப்பம் தினம் தோறும் அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு நான் சொன்னா, நீங்க கேட்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது என்ன தெரியுமா? தினம் தோறும் என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. பலனடைந்து மேற்கொள்ள செய்கிற ஒன்று
இது இல்லாம இந்த அப்பத்தை வாங்காம நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கும்னா, நீங்க வாழ்க்கையில எளிதான பண்ணிடுவீங்க, விழுந்து போயிடுவீங்க. திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஆண்டவரே, நானே கிட்டத்தட்ட 2 லட்சம் தடவை கேட்டிருப்பேன், ஆண்டவரே மன்னிப்பு, மன்னிங்க மன்னிங்க. ஒவ்வொரு தடவை கேட்கும்போது எப்படி தான் கேட்குறேன், இந்த ஒரு விசை மன்னிமே. பல விசை ஆகிப்போச்சு ஆண்டவரே. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆவியிலே பலன் கொள்ளவில்லை. யோவான் ஸ்நானனை பற்றி எழுதியிருக்கிறது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் மட்டும் வனாந்தரத்தில் இருந்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆவியிலே பலன் கொள்ளுதல் இல்லை என்றால் என்ன ஆகுதுன்னா, எளிதாக பாவத்தில் விழுந்துடுறான், எளிதாக பலவீனம் அவனை மேற்கொண்டது, எளிதாக பிரச்சனை. அல்லேலூயா. ஒரே ஒரு கோலியாத்துடைய பயத்தினால் பீடிக்கப்பட்டு மொத்த ஜனம் இருக்கும்போது ஒருத்தனை தனியா வச்சு செதுக்கி கொண்டாராரு தாவீது, அப்படித்தானே? காரணம் என்ன? அந்த அபிஷேகத்துடைய நோக்கம் என்ன? இவனுக்குள்ள இருக்கிற எதுவுமே உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாதுப்பா. அவனுக்குள்ள இருக்கிற பயம் உனக்குள்ள இருக்கக்கூடாது, அவனுக்குள்ள இருக்கிற பாவம் உனக்குள்ள இருக்கக்கூடாது, அவனுக்குள்ள இருக்கிற உலகம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. உன்னை நான் தனியா செதுக்கி என்ன பண்றேன், கொண்டு வரேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இவங்களோடையே சுத்திக்கிட்டே இருந்துட்டு நம்ம கோலியாத்தை ஜெயிக்கலாம்னு நினைக்கிறோம். அவன் நம்மளை கோலி குண்டா விளாண்டுட்டு போயிடுறான், இல்லையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த அதாவது நம்ம ஜெபம் பண்றோம், அதை தாண்டி இந்த ஜெபத்தின் ஆழங்களுக்கு நேராய் ஆவியானவரை நடத்துவாராக. சிநேகிதனாக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குமாரத்துவத்தின் கோட்பாடு ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அவரை அறிந்து கொள்றது, பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஜெபங்கள் எல்லாமே யார்கிட்ட தான் ஏறெடுக்க போறோம்? பிதாவின் இடத்துல தான். அல்லேலூயா, ஆமென். நாம் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு சிபாரிசு செய்ய, பரிந்து பேச நமக்கு ஒரு சிநேகிதன் இருக்கிறார். அவர் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? பலன் கொள்ள வேண்டிய அல்லது மேற்கொள்ள செய்கிற பலன் அனுதினமும் அதை நீங்க கேட்க வேண்டும். அனுதினமும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் சமுத்திர அலைகளின் மேல் செய்வீங்க, நடப்பீங்க. ஹல்லேலூயா. 2வது என்ன போட்டிருக்கு? மீன். இன்னைக்கு போட்டுருவோமா? போட மாட்டோம். உங்களுக்கு நாங்கள் என்ன தான் போடுவோம்? சிக்கனை தான் போடுவோம். சிக்கனமா சிக்கன் போடுவோம். அல்லேலூயா. ஆனால் கேட்க வேண்டிய காரியம் என்ன போட்டிருக்கு? மீன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் முதல் உங்களை என்ன செய்யறார்? பலப்படுத்துகிறார், மேற்கொள்ளும்படிக்கு பலப்படுத்துகிறார். 2வது என்ன செய்கிறார் அப்படின்னா, இது ஒரு விண்ணப்பமா, கேட்கணுமா. குமாரத்துவத்தில் அவன் கேட்கணுமா. கேட்காத வரைக்கும் என்ன கிடைக்காது? மீன் கிடைக்காது. வெறும் அப்பத்தை மட்டும் தின்னுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் மீன் கேட்டான்னா அவனுக்கு மீன் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 33:7. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். ஆழத்தில் என்ன இருக்குதா? பொக்கிஷம் இருக்கு. ஆங்கிலத்தில் இப்படி எழுதியிருக்கேன் நான், டு டைவ் டீப்பர் இன்டு த சோர்ஸ் ஆஃப் இட்ஸ் லைஃப். மீன் எங்க இருக்கு? தண்ணியில் தான் வாழுது. தண்ணி தான் அதுக்கு என்னது? அதனுடைய ஜீவனின் ஆதாரம். தண்ணீர் மீனுடைய ஜீவனின் ஆதாரம். ஆழங்கள் அப்படின்னு அர்த்தம்னா டு டைவ் டீப்பர் இன்டு த சோர்ஸ் ஆஃப் லைஃப். உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஜீவனின் ஆதாரம் தேவன். நம்ம ஆழங்களுக்குள்ள போகணுமா? கணுக்காலில் தொடங்கி முழங்காலில் வந்து இடுப்பளவா மாறி அதுக்கப்புறம் நீச்சலாளமாக போய் அந்த ஆழங்களுக்குள் போனால் என்ன இருக்குதான்? பொக்கிஷ வைப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவியானவர் மூலமாக நாம் சில ரகசியங்களை அறிந்து கொள்கிறோம். சில பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வெறும் அப்பத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள நம்ம அழைக்கப்படவில்லை.
fish, to dive deeper into the source of life, where you will discover the secrets about God. தேவனை பற்றிய ரகசியங்கள். அல்லேலூயா. தேவனை பற்றிய வெளிப்பாடுகள். நமக்கு தேவனை பற்றி என்ன வெளிப்பாடு இருக்கிறது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களுடைய விளக்கம் என்ன? இதை அறிந்து கொள்ள ஆவியானவர் நம்ம என்ன செய்யணுமா? ஆழங்களுக்குள்ள கொண்டு செல்லணும். அல்லேலூயா. சத்தியம் என்றால் அதுக்கு ஒரு ஆழம் உண்டு. விசுவாசம் என்றால் ஆழம் உண்டு. அன்பு என்றால் அதுக்கு ஒரு ஆழம் உண்டு. அந்த ஆழங்களுக்குள் ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூணாவது என்ன போட்டிருக்கு? அம்மா கடைசி வாரம் போடுவீங்க பாஸ்டர், அதுவா? அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் அந்த முதல் இடத்துக்கு வந்து பவர்னு போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு, ஏன்னா அதுதான் நம்மளை பலப்படுத்துகிற வல்லமை. ரெண்டாவது இடத்துக்கு ரெவலேஷன்ஸ், டீப் ரெவலேஷன்ஸ், இன்டிமசி அண்ட் டீப் ரெவலேஷன்ஸ். மூணாவது இடத்துக்கு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மேனிஃபெஸ்டிங் லைஃப். அதாவது ஒரு முட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து அது என்ன செய்யுமா? அடை காக்கும். அடை காத்து ஒரு வேளை வரும்போது என்ன செய்யுமா? அதில் இருக்கிற உள்ள இருக்கிற ஜீவன் என்ன செய்யுமா? வெளியில வருமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம்னு நினச்சிருந்தேன். கொடுத்து தான் நீங்களாம் கோவிச்சிட்டு இருப்பீங்க. அந்த தலைப்பு ஒரிஜினல் என்ன தெரியுமா? கூமுட்டை கிறிஸ்தவர்கள். அது கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணி சண்டைக்கு வந்துருப்பீங்க. என்ன பாஸ்டர், யாரை சொல்கிறீங்க? உண்மையை சொல்லுங்கன்னு. ஏன்னா இங்கே என்ன போடு, பொல்லாதவர்களாகிய நீங்களா நானா? நீங்கள் வாசா என்னைய மாதிரி இருக்கு இல்லையா? நான் வாசா உங்களை மாதிரி இருக்கு. ஸோ உண்மையான தமிழ் அகராதியில் போய் பார்த்தேன். கூழ் முட்டை, கூமுட்டை கிடையாது. அது பேர் என்னது? கூழ் முட்டை. ரொம்ப கூலாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அங்கே என்ன போட்டிருக்குன்னா, ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஒரு கோழி முதல்ல போடுதில்ல, அந்த முட்டை போடுதில்ல, அந்த அடை காக்கும்போது நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா, அதில் அந்த முதல் வைக்கப்படுகிற முட்டைகள் இருக்கு இல்லையா, அதுதான் பெரும்பாலும் என்னவாயிடுமா? கூழ் முட்டையாக ஆயிடுமா? ஏன்னா அதுக்கு போதிய அந்த உஷ்ண பகிர்வு அதுக்கு என்ன செய்யலை? கிடைக்கல. போதிய உஷ்ண பகிர்வு கிடைக்காதனால அந்த முந்தின அந்த முதல்ல வந்து, அதனால தான் வந்து ஆண்டவர் சொல்றாரு முந்தினோர் பிந்தினோராய். அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ அந்த அக்கினியின் பகிர்வு எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவாக உங்களுடைய உள்ளான லைஃப், உள்ள இருக்கிற அந்த லைஃப் வெளியில வருது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாவா? நமக்கு உள்ள ஒரு லைஃப் இருக்கா இல்லையா? தேவன் உங்களை இப்போ பைபிளே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அந்த பலன் எங்கே தெரியுது? எங்கே? உள்ளான மனுஷன் தாங்க போட்டிருக்கு. வெளியே தெரிஞ்ச மாதிரி தான் நான் ஜிம் ஆரம்பிச்சுட்டு போயிடுவேனே இல்லையா? எந்த பழுவும் தூக்க வேண்டாம், ஆவியானவர் வந்தாலே உனக்கு 6 பேக்கு 16 பேக் வரைக்கும் கிடைக்கும்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்படி நடக்குதா? அல்லேலூயா. வெளிப்புறமாக நாங்கள் அண்டா மாதிரி இருந்தாலும் உள்ள ஆண்டவரை பிடிச்சிருக்கோம். அல்லேலூயா. அப்படிதானே? என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ we are powerful in our inside. Our spirit life is very powerful. ஆனால் நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப் உங்களுக்கு வெளியில் வந்திருக்குதா? வெளியே வரலன்னா நம்ம சத்தியத்தின்படி எப்படி தான் இருக்கிறோம்? சொல்லிட்டா சரிதான். நான் சொல்லலை, நீங்களாக தான் என்ன பண்ணிக்கிட்டீங்க? சொல்லிட்டீங்க. என்ன பரிதாபம்னா அதை உடச்சி ஆம்லேட் கூட போட முடியாதான். அதை எழுதியிருக்காங்க தெளிவாக. நீங்கள் நான் அந்த காலத்தில் கோழி வளர்த்தேன், பட் எவ்வளோ முட்டை வச்செல்லாம் ஞாபகத்தில் இல்லை எனக்கு. இப்போ கோழி வளர்க்குற சிலருக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் அடகாத்து அதில் ஒன்று கூமுட்டையாக போச்சுன்னா அதை பொறிச்சு சாப்பிட முடியுமா? முடியாதுங்கிறான். நாருங்கிறான். எனக்கு தெரில. நான் இதை சொல்லும்போது ஒரு உணர்வோடு சொல்கிறேன், அனல் இல்லாத வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது. நம்ம இன்னைக்கு ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ லைஃப் லைக் தட். ஐ வாண்ட் அ மேனிஃபெஸ்டிங் லைஃப். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்கள் உள்ள கொண்டு வந்திருக்கிற உருமாற்றம், எனக்குள்ளே நீர் ஏற்படுத்தியிருக்கிற உருமாற்றம் வெளியிலே தென்பட வேண்டும் ஆண்டவரே. அது வெளியில் என்ன செய்யணும்? வெளிப்படணும்.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ முதல்ல ஆவியானவர்கிட்ட என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்க போறீங்க? மேற்கொள்ள செய்கிற பலன். என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும்படி அந்த மேற்கொள்ள செய்கிற பலன் எனக்கு தாங்க. ரெண்டாவது என்ன கேட்க போறீங்க? ரகசியங்கள், உம்மை குறித்த ரகசியங்களை எனக்கு நீர் அறிவிக்கும்படி என்னை ஆழத்துக்குள்ள என்ன செய்யுங்க, கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. I want to dive deeper into the source of my life. என்னுடைய ஜீவனின் ஆதாரமாக இருக்கிற உமக்குள்ளே, உம்முடைய ஆழங்களுக்குள்ளே, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று எழுதியிருக்கிறதே, அந்த ஆழங்களுக்குள்ளே நீர் என்னை நடத்தும்படி நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உள்ள நீர் துவக்கி இருக்கிற அந்த மறுரூபப்பட்ட வாழ்க்கை, மேனிஃபெஸ்டிங் லைஃப், அது என்ன செய்யணும் தெரியுமா? வெளியே வரும்போது என்ன நடக்கு தெரியுமா? அற்புதங்களை நடப்பிக்கும்படி, அநேகருடைய சாட்சிகளை மாற்றும்படிக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு நிறைய இருக்கு, பட் ஆல்மோஸ்ட் 11:30 ஆக போகுது. அதனால நான் இது அப்படியே சாயங்காலம், ஏன்னா நம்ம இன்னும் அப்போஸ்தலர் 17:28 என்ன செய்யலை, வரவே இல்லை. ஒரு 4 லெவல்ஸ் இருக்கு. கிரைஸ்ட் ரிவீல்டு, கிரைஸ்ட் ஃபார்ம்ட், கிரைஸ்ட் க்ளோரிஃபைட், கிரைஸ்ட் மேனிஃபெஸ்டட். இந்த 4 காரியங்களை சாயங்காலம் அவங்களோட கூட பேசலான் இருக்கேன். அப்போஸ்தலர் 17:28 அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம்ன்றதை விட சரியான பொழுது வீற்றிருக்கிறோம். That's dominion in Christ. Praise the Lord. Hallelujah. Amen. ஸோ நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதே போல பிதாவை குறித்த ஒரு பெரிய ரகசியத்தை இன்றைக்கு சாயங்காலம் நான் சொல்லலான் இருக்கிறேன். பிதா எப்படிப்பட்டவர்? ஏன் பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறோம்? பிதா எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கொஞ்சம் நமக்கு கிடைத்த வெளிப்பாடுகளை யோசித்து பார்க்கும்போது நமக்கு ஜெபிக்கும்படி ஒரு தைரியம் கிடைக்கும். ஓ, இப்படிப்பட்டவரா? அப்ப நான் நிச்சயமா என்ன செய்யலாம், கேட்கலாம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசியாகவே தொடர வேண்டும் என்று விரும்புகிறாயா? அல்லது கிறிஸ்துவின் சிநேகிதனாய், பிதாவின் குமாரனாய், உருமாற்றமடைந்த ஒரு வாழ்க்கையை உடையவர்களாய், என்னுடைய வாழ்க்கை ஆவியானவருடைய அனலினாலே, அவருடைய அக்கினின் பிரசன்னத்தினாலே எனக்கு உள்ள இருக்கிற லைஃப் வெளியில வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. எனக்கு உள்ள இருக்கிற பவர் அண்ட் அத்தாரிட்டி, வல்லமை அதிகாரமும் வெளியில வந்து செயல்பட ஆரம்பிக்குது. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. 3 காரியங்களை நான் சொன்னேன். நம்ம கேட்கணும். 1, மேற்கொள்ள செய்கிற அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையா மாற்றுகிற, மேற்கொள்ள செய்கிற ஒரு பலன். Power to subdue everything, power to overcome, சகலவற்றையும் மேற்கொள்ளுகிற, ஜெயம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை, அதற்கு தேவையான ஒரு வல்லமை. அதை தொடர்ந்து ஆண்டவரே, கணுக்காலில் தொடங்கின அந்த பிரயாணம் ஆழங்களை நோக்கி செல்லட்டும். ஆழமான ஜலத்தை பொக்கிஷ வைப்பாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. மறைவான புதை பொருள்களை நான் அறிந்து கொள்ளும்படி, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி, உம்மை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளும்படி, take me to the deep waters where everything is very still. மிகுந்த அமைதல் அங்கே இருக்கிறது. ஆழமான தண்ணீரில் மிகுந்த அமைதல் இருக்கிறது. அங்கே பொக்கிஷங்களும் இருக்கிறது. Thank you Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. நான் ஜெபம் பண்ண போறேன். ஆனா எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல
அநேகருடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்மா மாறப்போகுது. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், உருமாற்றம் அடையும் வாழ்க்கை. உனக்கு உள்ள என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறதோ அது வெளிப்படுகிற ஒரு காலகட்டம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று தாவீது சொன்னது போல கிறிஸ்துவுக்குள் நமக்கு இடம் உண்டாக்கினார். Thank you Lord. பாவம், அநீதிகள் இவைகளாலே நம்ம சகுதி இழந்தவர்களாய் காணப்பட்டோம். தேவனற்றவர்களாய் இருந்தோம். இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு முற்றிலும் அந்நியர்களாய் இருந்தோம். நம்மை சொந்தமாக்கும்படி ஒரு இரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் நம்மை சமீபமாய் கொண்டு வந்து அவருக்குள் நமக்கு இடம் உண்டாக்கினது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, என்னை புசிக்கிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். We have got our inheritance in Christ. நம்முடைய சுதந்திர வீதத்தை கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றிருக்கிறோம். அதனாலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது. அவரை சிநேகிதராய் அறிந்து கொள்வதிலே எவ்வளவு ஸ்லாக்கியங்கள் உண்டு. நம்ம சொல்லணும், ஆண்டவரே, ஒரு விசுவாசி நம் நிலையை தாண்டி கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். நான் கேட்கறதெல்லாம் கிடைக்குது, அதல்ல. Prayer is more than just receiving. It is more into relating. உம்மோடு என்னை ஐக்கியப்படுத்துவதில் அந்த ஜெபம் இருக்கிறது. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. தேடுகிறவன் வெளிப்பாடுகளை கண்டடைகிறான். அவன் ஆழங்களுக்கு செல்கிறான், அவனுக்கு பல வெளிப்பாடுகள் கிடைக்கிறது. அந்த வெளிப்பாடுகளை வைத்துக்கொண்டு உறவாட வேண்டும் என்று தட்டுகிறான், அவனுக்கென்று கதவுகள் திறக்கப்படுகிறது. அவன் உட்பிரவேசிக்கிறான், உறவாடுகிறான். Hallelujah. Thank you Holy Spirit. நான் தேவனால் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். I'm empowered by the Holy Spirit. அதை தாண்டி I'm intimately related to Jesus. He speaks secrets with me. அவர் என்னோட ரகசியங்களை பேசுகிறார். ஆபிரகாம் சிநேகிதனாய் இருந்தபடினால் வேதம் சொல்கிறது, உங்கள் பிதாவாய் ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். There are privileges extended only for friends. There are privileges extended only for sons. Thank you Holy Spirit. ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே, சிநேகிதனாகவும் பிதாவுக்கு குமாரனாகவும் நான் இருக்கும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. தேவ பிரசன்னம். Hallelujah. தேவ பிரசன்னம். என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. Hallelujah. தேவ பிரசன்னம். நான் இப்போ ஒரு அழைப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையாக இந்த பிரசனம் தேவை. என் வாழ்க்கை அவருடைய பிரசனத்தால் நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய பிரசனத்தை நான் தேட வேண்டும். I'm a seeker of God's presence. I don't want to ask for things. I don't want to ask for material benefits. I want His presence. I seek God's presence. அவருடைய பிரசனத்தை முக்கியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை உண்மையா நான் வாஞ்சிக்கிறேன்.
அப்படிப்பட்டவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க. மனுஷருக்காக மாய்மாலமா எழும்பி நிற்கவே வேண்டாம். I want God's presence. Praise the Lord. உங்க இருதயம் ஆண்டவர்கிட்ட சொல்லட்டும், ஆண்டவரே, from this point onwards, இந்த நிமிஷம் முதற்கொண்டு என் ஆசீர்வாதங்களை முக்கியப்படுத்தாம உங்க பிரசன்னத்தை நான் முக்கியப்படுத்த தொடங்கட்டும். All I want is your presence. All I need is your presence. I want to have a deeper relationship. Take me to the depths of the source of my life. You are the source of my life. என் வாழ்வின் ஆதாரம் நீர்தானப்பா. Hallelujah, hallelujah. Oh, hallelujah. Deva prasanna. Hallelujah. Deva prasanna. Oh, இன்னொரு முறை சொல்லுமா. Hallelujah. Deva prasanna. Hallelujah. Deva prasanna. என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. Hallelujah. Deva prasanna. Oh, hallelujah. Deva prasanna. யார் வர சொல்லுமா? Oh, hallelujah. Deva prasanna. இன்னும் ஒரு முறை சொல்லுமா? Oh, hallelujah. Deva prasanna. Hallelujah. Deva prasanna. என் இதயம் பொங்குதே, அன்பினால் நிறையுதே. என்னை உயர்த்தி நீர் கண்மாலையின் மேலிருக்க, என்னை உயர்த்தி நீர் கடலலையின் மேல் நடக்க, நான் வாழ்கிறேன் எந்நாளும் உந்தன் தோடு. என்னை உயர்த்தி நீர் உம்மை போல மாற்றிட, என்னை உயர்த்தி நீர் உம்மை போல மாற்றிட, என்னை உயர்த்தி நீர் உம்மை போல மாற்றிட. பரலோக தேவனே, ஆண்டவரே, நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். Thank you, Holy Spirit. Hallelujah. Deep desire is to dive deeper into the source of our life. எங்கள் ஜீவனின் ஆதாரமாய் இருக்கிற உமக்குள்ளே, உம்முடைய ஆழங்களுக்குள்ளே இன்னும் நாங்கள் அன்பினால் ஏவப்பட்டு ஊடுருவி செல்ல உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஒரு புதிய மாதத்திற்குள் நீர்களை கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய சுதந்திர வீதத்தை நாங்கள் அளந்து கொள்ளும்படி அனுக்கிரகம் பண்ணோம். உமக்குள் எங்களுக்கு இடம் உண்டாக்கினதற்காய் நன்றி. எங்களை உம்முடைய கூடாரமாக்கினதற்காய் நன்றி. உம்முடைய மகிமை எங்களுக்குள் வாசமாயிருப்பதற்காய் நன்றி. கர்த்தர் உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்நாட்களில் பிரயாணங்கள் எல்லாவற்றிலும், போக்கிலும் மரத்திலும் கூட இருங்க. எல்லா ஊழியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.